டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்க கேட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுறாலும் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரா மைக் ஆன் பண்ணிங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கொரிஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. சாட் பாக்ஸ்ல இது பாருங்க. சார் ஜெயராஜன் சார் திருப்பூர் சார். சார் சொல்லுங்க சார். சார் இந்த சிட்டு நடத்துறாங்களா சார், அதோட வர்ற கசரு அண்ட் தென் இது எல்லாமே நமக்கு ஜிஎஸ்டில கவர் ஆகுங்க சார்? சிட்டு கசரு பத்தி கேக்குறீங்க அப்படிதான் சார்? ஆமாங்க சார், சிட்டு கசர் ஒண்ணுங்க சார். ரெண்டாவது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வெளியே விட்டு ஒரு 2 ரூபா வட்டி 3 ரூபா வட்டின்னு வாங்குறாங்க இல்லைங்களாங்க சார், அதையும் நம்ம இன்கமா டிக்ளேர் பண்ணும் பொழுது இது நம்ம ஜிஎஸ்டில கவர் ஆகுமா, எஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது கேள்வி. சார் இன்புட் அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாயிண்டா நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிட் கசர். சிட் கசர் எனக்கு உள்ள வந்துருக்கு சார், அதை வந்து நான் இன்புட் எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ப்ரொவைடட் அந்த இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக்ஷன் 16(1) பார்த்துக்கலாம். ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ், அதுக்காக இந்த சிட் அமௌண்ட்டை யூஸ் பண்றீங்க. அவர் பிசினஸ்ல இருந்து அமௌண்ட் கட்டி சிட்டு போடுறாரு, ஆனா அந்த அமௌண்ட் வந்த உடனே டிரா பண்ணி அவர் வெளியில டிராயிங்ஸா எடுத்து போயிடுறாரு அப்படின்னா சிட்டி இன்கம் அந்த கசர்லாம் நான் இன்புட்டா எடுத்துக்கலாமான்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த அமௌண்ட்டை வந்த உடனே டிரா பண்ணி வெளியில எடுத்துட்டு போயிடுறாரு டீலர், அந்த மாதிரி இருந்தா கிடையாது. பட் வேற அந்த அமௌண்ட் திருப்பி வந்து யூட்டிலைஸ் ஃபார் த ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் உள்ளுக்குள்ளாரே அப்படின்னா தாராளமா அதுக்கு வந்து இன்புட் எடுத்துக்கலாம் சார். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை சார். இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வச்சு ஃபினான்ஸ் மாதிரி நடத்துறாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னா சார் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஜிஎஸ்டில குட்ஸ்லயும் இதுல வரல, அந்த கமாடிட்டிலேயே வரல, சர்வீஸ்லயும் வரல. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து நமக்கு வந்து இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. அதனால அதுக்கு வந்து இந்த இன்புட்டுங்கிற பாயிண்ட் அடிபட்டு போகுது. ஆனா செக்ஷன் 15 ஒரு இடத்துல இருக்கு சார். செக்ஷன் 15 வந்து வேல்யூஸ் ஆஃப் சப்ளை. ஒரு பொருளை நீங்க விற்கிறீங்க, அப்படி பொருளை விற்கும் பொழுது விற்றதுக்கு அப்புறம் 30 நாள்ல அந்த டீலர் வந்து பணம் கொடுக்கணும். அவர் 30 நாள்ல பணம் கொடுக்கல அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒண்ணு ரிசீவ் பண்றீங்க. அப்படி உங்க டீலர் வந்து பர்ச்சேஸ் பண்ண பார்ட்டிக்கு பேமெண்ட் பண்ண முடியல, 30 நாள் பண்ணாம ஒரு 45 நாள் கழிச்சு பேமெண்ட் பண்றாரு, அதுக்கு அவர் வந்து வட்டியோட திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னா இந்த வட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா வேல்யூஷன் ரூல்ஸ்ல தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் கன்சிடரேஷன். அப்படின்னா இந்த பொருளுடைய விலையில் அது சேரும். வட்டி எவ்வளவு வாங்கியிருக்காரோ அது அந்த பொருளுடைய விலையில சேரும். அந்த வட்டி அமௌண்ட் என்னவோ அதுக்கும் அந்த பொருளுடைய டாக்ஸ் என்னவோ அதே டாக்ஸ் சேரும். இது வந்து பொருளை விற்கும் போதோ சர்வீஸ் விற்கும் போதோ லேட் பேமெண்ட்டுக்காக நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் சார்ஜ் பண்ணோம்னா அப்போ மட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சப்ளைல வரும் சார். மற்ற எந்த கேஸ்ல பிசினஸே ஃபைனான்ஸ் தான் அப்படின்னா ஜிஎஸ்டில கவரேஜ் ஆகாது சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். தமிழ் சார், சென்னையில இருந்து. இப்போ என்னோட டீலர் வந்து டெல்லியில இருந்து தான் மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா 27ஆம் தேதி மாச கடைசியில் 27ஆம் தேதி பில் பண்ணி அனுப்புறாங்க. எனக்கு வந்து சேர்றதே 15th தான் வருமா நெக்ஸ்ட் மந்த். ஐடிசி வந்து நான் வந்து ரிவர்ஸ் போட்டு தான் அடுத்த மாசம் தான் கிளைம் பண்ணிக்கிறேன். சரியா? இல்லைன்னா அதே மாசம் தான் கிளைம் பண்ண முடியும். சார் அதான் சார், இப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஒண்ணு வந்து சார் அதுல வந்து டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாவே ஃபேக்டரியை விட்டு குட்ஸ் வெளியில வந்துருச்சு உங்களுக்காக சார், டெல்லியில இருந்து புறப்பட்டுச்சு ஒரு பாயிண்ட் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பிசிக்கலா ரிசீவ் பண்ணணுங்கிறத எங்கேயும் சொல்லல சார். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குட்ஸ் ரிசீவ்டுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குட்ஸ் ரிசீவ்டுங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரியை விட்டு முதல்ல குட்ஸ் வெளியில வந்துடணும். ஃபேக்டரியா ஆர் சப்ளையரோட இடத்தை விட்டு பொருள் முதல்ல ஃபர்ஸ்ட் வெளியில வந்துடணும் ஒண்ணு. அடுத்தது டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். டைட்டில் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது இன்வாய்ஸ் போட்டுட்டாவே உங்களுக்கு டைட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அர்த்தம். ஸோ டைட்டிலும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, குட் டிரான்சிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து இன்புட் எடுத்துக்கலாம். பிசிக்கலா குட்ஸ் ரிசீவ் பண்ணவங்கள எக்ஸ்பிளனேஷன் இப்ப நான் சொன்னது எல்லாமே செக்ஷன்லயே இருக்கு தெளிவா. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம். இந்த கேபிட்டல் குட்ஸ் சொன்னீங்கல்ல, சில பேர் இந்த காரை எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க ஐடிசியா. ஆமா சார். காருக்கு எடுத்துடுறாங்க தெரியாம, ஆரம்ப 1789 எடுத்துட்டாங்க. சப்சிக்வெண்டா அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் போட்டு 2 வருஷம் கழிச்சு நீங்க இந்த மாதிரி அந்த ஐடிசி எடுத்திருக்கீங்க ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரிவர்ஸ் பண்ணிடுறோம். சரிங்க சார். ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த வருஷத்துல நம்ம இன்கம் டாக்ஸ்ல வந்து அந்த வேல்யூ மட்டும் தான் டிப்ரிசியேஷன்ல கொடுத்துருப்போம் அசெட்ல. சரிங்க சார். இப்ப அந்த ரிவர்ஸ் பண்ண ஐடிசியை நான் 2 வருஷம் கழிச்சு அதுல ஆட் பண்ணிக்க முடியுமா புக் வேல்யூல? இல்ல, அதுல புக்ல வந்து சார் நீங்க எக்ஸ்பென்சஸ்க்கு தான் கொண்டு போனீங்க. டு பி பிராக்டிகல்
ஏன் அப்படின்னா சார், நீங்க திருப்பி வந்து குட்ஸ்ல, அதாவது இதுல கொண்டு போகணும் அப்படின்னா அடிஷன்ஸ் மேட் டியூரிங் தி இயர் அப்படிங்கிற கேட்டகரியில தான் நீங்க வந்து அந்த காருக்கோ இதுக்கோ அதோட வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஓகே சார் எனக்கு அந்த ஒரு ஒரு பேஜ் 10 lakhs காருடைய பிரைஸ்னா 2,80,000 நீங்க 28%ல வந்துருக்கு சார். அந்த 28 lakhs விட்டுட்டு மீதிலாம் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இப்போ வந்து 2,80,000 விட்டுட்டு மீதி டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ 2 வருஷம் கழிச்சு ரிவர்ஸ் பண்ண சொல்றாங்க. ரிவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து இந்த 2,80,000 ரூபாய் என்ன பண்றது? ஜிஎஸ்டில ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இங்க உள்ள கொண்டு வரும் சார். இது வேல்யூ அடிஷனா, இது உண்மையாலுமே வேல்யூ அடிஷனா, மெட்டீரியல் ஏதாவது ஆட் ஆயிருக்கா அப்படின்னா இல்ல. ஆமா, டாக்ஸ் போர்ஷன் கிடையாது சார். அப்போ ஒன்னா வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் ஆடிட்டரி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸோட முடிஞ்சு போச்சு. பட் இன்கம் டாக்ஸ்ல வேல்யூ அடிஷன்ல போட முடியும் அப்படின்னா போட்டு நீங்க இன்புட், அதாவது வேல்யூல ஆட் பண்ணீங்க, அதாவது காருடைய வேல்யூல ஆட் பண்ணீங்க, அல்லது ரிவர்சல் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா அது வந்து டோட்டலா எக்ஸ்பென்சஸ் கொண்டு போகலாம். அந்த வருஷம் எக்ஸ்பென்சஸ் கொண்டு போகலாம். இதுல அந்த மீன்ஸ் ட்ரேடிங் பிஎன்ல கொண்டு போயிடும். ஓகே சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். மோகன் பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க சார். இப்போ இந்த இன் கர்நாடகால லிக்கர் பிசினஸ் பண்ணும்போது they are paying 4,60,000 rupees every year for license renewal fees. That also we have to pay tax. சரி, அதாவது எனி லைசென்சிங் ஃபீ டுவர்ட்ஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு இருக்குங்க சார். அதுல ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதான் சார். இந்த லைசென்சிங் ஃபீ எதுக்காக கட்டுறோம் அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு இல்ல. அது வந்து ஜிஎஸ்டிக்கா நான் ஜிஎஸ்டிக்கா அப்படிங்கிறது நமக்கு கிடையாது சார். எனி லைசென்சிங் ஃபீ பெய்ட் டு தி கவர்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெட்ரோல் பங்க் வச்சிருக்கோம், டீல் பண்ற என்டையர் குட்ஸும் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு நான் ஜிஎஸ்டி. பட் வேற அந்த இடத்துல ஃபேக்டரி லைசன்ஸ்ல ஒரு ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ்ங்கிறது கம்பல்சரி. ஸோ அப்போ அது வந்து கம்ஸ் டு ஜிஎஸ்டி. அந்த இடத்துல எனி லைசன்ஸ் பெய்ட் டு தி கவர்மெண்ட் அப்படிங்கிறதா உங்களுக்கு அந்த வேர்டே வந்து நம்ம இந்த உங்களுடைய மீன்ஸ் இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிற அந்த பிடிஎஃப் ஃபைல்லையும் வேர்ட் ஃபைல்லையும் இருக்கு சார். ஹைலைட் பண்ணிருக்கேன். ஓகே. அந்த பர்டிகுலர் வேர்டே நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாருங்க சார். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஃபர்தரா இதுல கிளாரிபிகேஷன் வேணும்னா 12/2017 நோட் பண்ணிக்கோங்க சார். 12/2017 அப்படிங்கிற நோட்டிபிகேஷன். அந்த நோட்டிபிகேஷன்ல சீரியல் நம்பர் 9 நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இது அந்த 9 தான் வந்து இந்த 5,000 லிமிட் அதுக்கு மேல வர்றதுக்கெல்லாம் அந்த எக்ஸாம் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு அதுல வேர்டு ரொம்ப தெளிவா இருக்கு. எதுக்கெல்லாம் கட்டணும், யார் யாருக்கு வந்து அவைல் பண்ணா கட்டணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. 12/2017 சீரியல் நம்பர் 9. ஓகே சார். சார், ஒன் மோர் क्वेश्चन. என்னோட டீலர் ஒருத்தர் வந்துட்டு இஸ் an ஏஜென்ட். ஒரு ஆபீஸ் மாதிரி வச்சுட்டு இந்த மகாராஷ்டிரால இருந்து வரும், தமிழ்நாட்டுல இருந்து வர வெஹிக்கிள் அவங்க வாங்க ஒரு கம்பெனிக்கு, எந்தெந்த கம்பெனிக்கு வாண்டட் இருக்கோ அந்த கம்பெனிக்கு அனுப்புவாங்க. தே ஆர் கெட்டிங் ஒரு 100 rupees-ஓ 200 rupees-ஓ ஒரு வண்டிக்குன்னு கமிஷன். ஆனா இவர் என்ன பண்றாருனாக்கா வண்டியை அனுப்பிச்சிட்டு இவரு வந்து வாடகை இவரு கொடுத்துடுறாரு லாரிக்காருக்கு. கம்பெனி வந்து இவங்க இந்த டீலர் அனுப்புறாங்க. ஒரு 1 crore rupees டர்ன் ஓவர் இருக்கு. இப்போ அவர் ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டும். இல்ல சார், அதாவது இதுல 2 விஷயம் இருக்கு சார். பியூர் ஏஜென்ட் மாதிரி, பியூர் ஏஜென்ட். அதான் சார், பியூர் ஏஜென்ட். அதாவது இன்னொருத்தருக்காக நீங்க அந்த வேலையை செஞ்சு கொடுத்து நீங்க கமிஷன் மட்டும் ரிசீவ் பண்றீங்க சார். இப்போ இது இன்னும் சிம்பிளா நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நம்ம டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி வச்சுக்கோங்க. நான் டிராவல் பண்றேன் சார். நான் ஒரு டிராவல் ஏஜென்ட் கூப்பிட்டு எனக்கு டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்றோம். அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி டோட்டலா டிக்கெட் வந்து போட்டுருவாரு. வேல்யூ டிக்கெட் எனக்கு தான் எடுத்து கொடுப்பாரு. பேமெண்ட் அவர் அக்கௌண்ட்ல இருந்து போகும். ஸோ 5,000 rupees ஃபிளைட் டிக்கெட் அப்படின்னா 300 rupees அவரோட சார்ஜஸ். எனக்கு பில் பண்ணும்போது 5,300 எனக்கு சார்ஜ் பண்ணுவாரு. எங்கிட்ட இருந்து 5,000 வாங்கி அந்த 5,000 rupees அந்த கம்பெனி கொடுத்துருவாரு, ஃபிளைட் கம்பெனி கொடுத்துருவாரு டிக்கெட்டுக்காக. டிக்கெட் புக்கிங் யாருக்காக கொடுத்துருவாரு. ஆனா இவருடைய அக்கௌண்ட்ல 5,300 உள்ள வரும். அப்போ உள்ள வர ரிசிப்ட்ஸ் எல்லாமே இவருடைய சேல்ஸா இல்ல, பியூர் ஏஜென்ட்ங்கிற முறையில அந்த டிஃபரன்ஸ் அந்த 300 rupees அதுதான் இவரோட சேல்ஸ் டர்ன். இவரோட சேல்ஸ் டர்ன் ஓவர்லயே நீங்க வந்து அந்த 300 rupees காமிச்சா போதும். என்டையர் அமௌண்ட் நீங்க டர்ன் ஓவரா காட்ட தேவையில்ல. அந்த டோட்டலா ரிசீவ் பண்றாருல சார், அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க கமிஷன் ரிசீவ் பண்றது 20 lakhs-க்கு மேல இருக்கு. ஆக்சுவலி இவர் டோட்டலா ரிசீவ் பண்ணது ரிசிப்ட் சைடுல காமிச்சு, பேமெண்ட் பண்ணது எக்ஸ்பென்சஸ் சைடுல காமிக்கிறாரு. இல்ல சார், அதான் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நீங்க பிரிச்சு எழுதணும் சார். இவரோட கமிஷன் மட்டும்தான் கமிஷன்ல போகும், மற்றதெல்லாம் வந்து நீங்க லெஜர் கொண்டு போயிடும். கமிஷன் ரிசீவ்ல மட்டும்தான் இவரோட சேல்ஸ்ல காட்டணும்.
ஓகே சார். அந்த ஒன் பார்ட் மோர் லெக்சருக்கு அதை கொண்டு போயிட்டீங்கன்னா போதும். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இவர்தான் ஏஜென்ட், இவர்தான் மீன்ஸ் லாரி ஓனர் அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சிட்டு இவருக்கு இன்கம் டாக்ஸ்ல டிடிஎஸ்க்கு இது பிடிச்சிருக்காங்க பாத்துக்கணும். ஆமா சார், சில கம்பெனிக்காரங்க டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது காம்ப்ளிகேட்டட் சார். அதை கொஞ்சம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இது நாங்க வந்து ஒன்லி கமிஷன் ஏஜென்ட், எனக்கு கமிஷனுக்கு வேணா டிடிஎஸ் பிடிங்க, எனக்கு லாரி சர்வீஸ்க்கு அந்த கேட்டகரியில டிடிஎஸ் பிடிக்க கூடாதுங்கிறத அவருக்கு டிபேட் பண்ணணும். ஏன்னா இவர் பேர்ல லாரியே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமாங்க சார். அது ஒண்ணு சார். இவரை பொறுத்த வரைக்கும் சப்ளை அப்படிங்கிறது, வேல்யூ ஆஃப் சப்ளைங்கிறது அந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். இவர் ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்றாரு, இன்னொரு இடத்துக்கு அதை பே பண்றாரு. இந்த கமிஷன் தான் இவருடைய சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை. அதுக்கு மட்டும்தான் டாக்ஸ் 18%. அது வந்து ஒரு வருஷத்துல பினான்சியல் இயர்ல 20 lakhsக்கு மேல ரிசீவ் பண்றாரு அப்படின்னா ஜிஎஸ்டி எடுக்கணும் சார். அதுலயும் வந்து திரும்ப இன்னொரு பாயிண்ட் வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை. இது அதர் ஸ்டேட்ல இருந்து இதுக்காக கமிஷன் ரிசீவ் பண்றாருன்னா கம்பல்சரி ஜிஎஸ்டி. இல்ல ஒன்லி வித்தின் த ஸ்டேட்குள்ளார மட்டும்தான் இன்கம் ரிசீவ் பண்றாரு அப்படின்னா 20 lakhs இருந்தா தேவையில்லை, மற்றபடி பார்த்து அதை மட்டும் வெரிஃபை பண்ணுங்க. ஓகே சார். இப்போ இந்த விஜிலன்ஸ் இது வராங்க சார், இன்ஸ்பெக்ஷன் வரும்போது புக் ஸ்டாக்குக்கும் ஆக்சுவல் ஸ்டாக்குக்கும் தேர் இஸ் டிஃபரன்ஸ். இப்போ புக்ல 1 crore இருக்கு, இதுல வந்துட்டு பிசிக்கல் ஸ்டாக் 40 lakhs தான் இருக்கு. 60 lakhs வந்துட்டு என்ன இருக்குன்னா செப்பரேஷன் ஆஃப் டாக்ஸ் வந்து பெனால்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு இது பண்றாங்க. அது நான் வந்து புக்ல வந்துட்டு ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் சார்? மறுபடியும் நான் சேல் போட்டு இதுல போட முடியுங்களா? சேல் தான் போட்டாங்க சார், சேல் சப்ரஷன் தான். நாம சேல் சப்ரஷன் முறையில சேல்ஸ் போட்டு அதுக்கு டாக்ஸும் கலெக்ட் பண்ணிட்டாங்க சார். இப்ப சேல் சார் இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து உங்களுடைய அந்த இது வந்து தனியா உங்கள்கிட்ட அன்னைக்கே டிஆர்சி 03ல பணம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆமாங்க சார். அதாவது என்னைக்கு சர்ப்ரைஸ் விசிட் நடந்ததோ, இன்ஸ்பெக்ஷன் நடந்ததோ, மேபி அந்த வீக்லயே இமிடியட்டா கட்டிட்டு, அதாவது ரிட்டர்ன்ஸ் மூலியமா கட்ட சொல்ல மாட்டாங்க, இமிடியட்டா வந்து அதை வந்து உங்களுடைய டிஆர்சி 03 போட்டு கட்ட சொல்லுவாங்க. ஸோ டிஆர்சி 03 கட்டிட்டீங்க சார். இது அவங்கள பொறுத்த வரைக்கும் சப்ரஷன் ஆஃப் சேல்ஸ். அப்போ நீங்க அதுக்கு வந்து டாக்ஸும் கட்டிட்டீங்கன்னா, நீங்க அட்மிட்டட் தட் தெர் இஸ் சப்ரஷன், அதுக்கு டாக்ஸும் கட்டிட்டீங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டு வரும்பொழுது அதுக்கு நீங்க சேல்ஸ் காமிச்சு தான் ஆகும் சார். சேல்ஸ் காமிச்சிங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் கிடையாது தான், கேஷ் சேல்ஸ் தான் சார். அது கேஷ்னா கேஷும் வந்திருக்காது, அது சப்ரஷன் ஆஃப் சேல்ஸ் தான் வரும். இன்கம் டாக்ஸ்ல இது வந்து கொஞ்சம் நமக்கு இஷ்யூவான விஷயம் தான் சார். வந்துட்டு இப்போ அந்த மாதிரி நான் இன்கம் இதுல வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்ல சேல்ஸ்னு எடுத்துட்டா கூட, பட் ஜிஎஸ்டிஆர் 1க்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் வரும் இல்லைங்களா? கண்டிப்பா வரும் சார். நீங்க வந்து அதை சேல்ஸா தான் காட்டணும். ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி டர்ன் ஓவர்ல ஆட் பண்ணிக்கணும் சார். டர்ன் ஓவர்ல ஆட் பண்ணி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. டாக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு 14th காலத்துல நீங்க ஆல்ரெடி டிஆர்சி 03ல பே பண்ணதை வச்சு பேயபிள் அண்ட் பெய்ட்ல நீங்க போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க மேடம், கேக்குதுங்க மேடம், சொல்லுங்க. சார் நான் தீபா சார், நாமக்கல்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். இப்போ மெஷினரிஸ் வாங்குறோம் சார். மெஷினரிஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா 90 lakhs வருதுங்க. சரிங்க. இது வந்து ஜிஎஸ்டியோட சேர்ந்துதாங்க சார். இப்போ அந்த இன்புட் நம்ம எடுத்துக்கிறோம், இப்போ மந்த்லி நம்மளுக்கு ஆகுது அப்படின்னும் போது அந்த மெஷினரோட டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க சார் டெப்ரிசியேஷனுக்கு? ஆமா, இன்புட் லெட்ஜருக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா டாக்ஸபிள் வேல்யூக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம் வருஷம். அது ஐடில நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். ஐடில டெப்ரிசியேஷனுக்கு வந்து அந்த டாக்ஸபிள் வேல்யூ மட்டும் கிளைம் பண்ணி அதுக்கு மட்டும் டெப்ரிசியேஷன். சார் இப்போ ஏற்கனவே இருக்கிற மெஷினை நம்ம வந்து சேல் பண்றோம் சார். ஓகே. புது மெஷின் இன்ஸ்டால் பண்ணிட்டு பழைய ஒரு மெஷினை நம்ம சேல் பண்றோம் அப்படின்னம்னா நம்ம எப்படி பில் போட்டு கொடுக்கணும் சார்? நம்ம இதுக்கு தனியா ஃபார்முலாவே இருக்கு. இது வந்து நான் ஆக்சுவலா அந்த அடுத்த வர கிளாஸ்ல 17.5 பிளாக் கிரெடிட் நெக்ஸ்ட் செஷன் அதுதான் நெக்ஸ்ட் நம்ம கூட போறது. ஸோ மேபி பாசிட்டிவ்லி 28 or 29 இந்த மந்த் எண்டில் அந்த 17.5 பிளாக் கிரெடிட் அந்த செக்ஷன் வரும். ஸோ அந்த செக்ஷன் 17 பிளாக் கிரெடிட் அது ஃபுல்லா எடுப்போம். ஸோ அது பண்ணும்போது அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேபிட்டல் குட் சேல் பண்றது இது எல்லாமே இருக்கு. தனி ஃபார்முலா இருக்கு. 55 இயர்ஸ்ங்கிற கால்குலேஷன் போட்டு அது ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா அதில் நான் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நம்ம அந்த இன்புட் கால்குலேஷன் பார்க்கணும், சேல்ஸ் கால்குலேஷன் பார்க்கணும், ரேட் ஆஃப் டாக்ஸ் இது எல்லாமே பார்க்கணும். ஸோ அதனால இப்போதைக்கு வந்து அதுக்கு வந்து நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியது வரும். பட் இன்புட்ல இருந்து ஒரு கால்குலேஷன், இந்த கால்குலேஷன் நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா எடுக்கிறேன். ஓகே சார். ஓகே.
சார் இப்ப இந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லி ஒரு வந்துட்டு இருக்கு இல்லைங்க சார். ஆமா மேடம். இப்ப அந்த அக்ரிமெண்ட் 30 days அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். அது முடிஞ்சா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களாங்க சார்? இல்ல அது தட் இஸ் ஜிஎஸ்டி இல்ல, எம்எஸ்எம்இ ஃபுல்லா இன்கம் டாக்ஸஸ் சப்ஜெக்ட் டீவியேஷன் பண்ண விரும்பல, அதனால அதை விட்டுருவோம். வேற கொஸ்டின் ஜிஎஸ்டி கொஸ்டின்ஸ் தான் கேளுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. சரி, ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சதீஷ்குமார் பேசுறேன் சார், நாமக்கல்ல இருந்து. சார் மில்க் எக் எல்லாம் ஆர்சிஎம் அது வருமா வராதா சார்? மில்க் எக் எல்லாம் லாஜிக் பேசிட்டு புரியல சார், எதுக்கு சார்? மில்க் எக் சார் மில்க்குக்கு வராது சார். சார் எக் வந்து ஒரு அட்வான்ஸ் ரூலிங் இருக்கு. அட்வான்ஸ் ரூலிங்ல எக்குங்கிறது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற கேட்டகரியில எக்குக்கு வந்து ஆர்சிஎம் அப்ளிகபிளாங்க சார்? ஆர்சிஎம் இல்ல சார், அப்ளிகபிள் இல்ல. நாட் அப்ளிகபிள். எக்குக்கு நாட் அப்ளிகபிள் ஆர்சிஎம். ஓகே. ஆனா வந்து ரிஜிஸ்டர் பர்சனா இருக்கனால என்ன வந்து கிளியர் பண்ணிடுறேன் சார். எக்குங்கிறது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ்ல வந்து அட்வான்ஸ் ரூலிங் வாங்கிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இன்டர்பிரட் பண்றேன், கிடையாது அப்படிங்கிறது. டைரக்டா வந்து இதுல எக்குன்னு வேர்டு இருக்கா, அந்த பர்டிகுலர் சர்க்குலர்லயோ அல்லது நோட்டிபிகேஷன்லயோ இருக்கா அப்படின்னா வேர்டு கிடையாது. எக்குங்கிற வேர்டு கிடையாது. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் தான் இருக்கு. வாட் இஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ்ங்கிறதுக்கு பின்னாடி நிறைய சொல்றாங்க. ஸோ அது அந்த டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா அதுல எக்கும் சேர்ந்து வந்துருச்சு. ஓகே 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 சார். அப்புறம் அந்த கூட்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார், கூட்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் சார் நம்ம ஐடிசி எடுக்க முடியும். நம்ம பிசிக்கலா வரலைனா கூட எடுக்கலாம்ங்கறீங்க சார்? அதான் சார் இப்ப நான் சொல்றேன்ல சார், செக்ஷன் 16ல 2ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நான் படிச்சேன் உங்களுக்கு. செக்ஷன் 16ல 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்றாங்க. அந்த ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளாஸ் அப்படின்னு வேர் த குட்ஸ் இஸ் ஆர் டெலிவர்டு பை த சப்ளையர் டு எ ரெசிபியன்ட் ஒன்று சார். அது டெலிவரி வெளியில வந்துச்சு அப்படிங்கிறதும், அது ஆன் த அதர் பர்சன் ஆர் டைரக்ஷன், இன்னொரு பர்சனுடைய டைரக்ஷனால அது வெளியில வந்துருது அல்லது ஏஜென்ட் மூலியமாவோ அந்த மாதிரி இருக்கிறது. டியூரிங் த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் டியூரிங் த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ், மூவ்மெண்ட்ல இருக்கும் பொழுதோ அல்லது எய்தர் பை வே ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில், குட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் நடந்திருக்கணும், குட்ஸ் மூவ்மெண்ட்ல இருக்கலாம், டெலிவரி ஆயிருக்கலாம் சார். எங்கேயுமே கடைசியா குட்ஸ் ரிசீவ் பண்ணும் பிசிக்கல் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ் இல்லை. இது நம்ம வந்து மீட் பண்ணிடுது சார், நம்மளோட இன்டர்பிரேஷன். நம்ம ஆபீசர் வருவாரு, ஸ்டாக்ல இருக்குது, ஸ்டாக் புக்ல என்ட்ரி பண்ணியான்னு கேட்பாரு, அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த மீனிங் வச்சிருக்கோம். குட்ஸ் இன் டிரான்சிட்னு ஒரு பக்கத்துல வச்சு அந்த பக்கத்துல வந்து எனக்கு குட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்வாய்ஸ் போட்டாங்க, குட்ஸ் டிரான்சிட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நீங்க குட்ஸ் இன் டிரான்சிட்னு ஒரு பக்கத்தை வச்சுட்டு அது மூலியமா இன்புட் எடுத்துக்கலாம். குட்ஸ் ரிசீவ் ஆனோடனே குட்ஸ் இன் டிரான்சிட்ல இருந்து உங்களுடைய இன்புட் இந்த லெஜருக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம நிறைய போகும் சார். சொல்லுங்க சார். சார் இதே கொஸ்டின் தான் சார். இப்போ இந்த குட்ஸ் வந்து நீங்க மூவ்மெண்ட்ல இருக்கும்போது எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா சார். சார் இப்போ இந்த குட்ஸ் வந்து அப்படி பார்த்தா எல்லாரோட குட்ஸும் மேக்ஸிமம் மூவ் ஆயிடும் சார் லாஸ்ட் டேட். அப்போ இந்த குட்ஸ் நமக்கு வந்து ரீச் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ண முடியும்? ரீச் ஆகல அப்படின்னா இந்த மாசம் இன்புட் எடுக்கிறீங்க சார், அடுத்து ரீச் ஆகலாம் அடுத்த மாசம் இன்புட் ரிவர்ஸ் பண்றேன். அப்ப என்ன இன்ட்ரெஸ்டோட ரிவர்ஸ் பண்ணணும் சார்? இன்ட்ரெஸ்டோட ரிவர்ஸ் பண்ணலாம் இல்ல உங்களோட செக்ஷன் 15 அப்ளிகபிள் ஆயிடுமா இந்த இடத்துல? இல்ல சார், இப்போ நீங்க குட்ஸ் மூவ்மெண்ட் எடுத்துட்டீங்க சார், இன்புட் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்ப யூட்டிலைசேஷனா அவைல்டான்னு பார்க்கணும் சார். ஒன்லி அவைல்டு அண்ட் யூட்டிலைஸ், அவைல் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கீங்க, யூட்டிலைஸ் பண்ணாம இருந்தீங்க அப்புறம் ரிவர்ஸ் பண்றீங்க அப்படின்னா இன்புட் கிடையாது வராது சார். சார் நார்மலா இப்போ மந்த்லி ரிட்டர்ன்ஸ்ல ரிவர்ஸ் பண்ணக்கூடியதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் நார்மலா போடுறது இல்ல சார். மந்த்லி ரிட்டர்ன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாசம் இன்புட் எடுக்கிறீங்க, அடுத்த மாசம் ரிவர்ஸ் பண்றீங்க அப்படின்னா பண்ணிட்டேன் சார். அதான் சார், இப்போ யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு குட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரீச் ஆகல. சோ அப்ப நான் செக்ஷன் 15 படி நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணனும் சார். நீங்க சார் அத இன்னொரு பாயிண்ட் பாருங்க சார். சார் பெர்மனன்ட்டாவே ரிசீவ் ஆகாதா? இல்ல சார், ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா இடையில ஏதோ தெப்டோ இல்ல ஏதோ ப்ராப்ளம் ஆகல சார். குட்ஸ் நாட் ரிசீவ்ட் அப்படினாவே நேச்சுரலி 75 பிளாக் கட்டிடுங்க சார். குட்ஸ் நாட் ரிசீவ்னா நீங்க ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். இல்ல சார், நமக்கு குட்ஸ் ரிசீவ் ஆகிற வரைக்கும் கன்ஃபார்ம் இல்லையா? நம்ம சொல்ல முடியாது, என்ன வேணா நடக்கலாம் சார். அதான் சார். சார் கன்ஃபார்ம்டா உங்களுக்கு இனிமேல் வரவே வராதுன்னா கண்டிப்பா நீங்க ரிவர்ஸ் பண்ணணும் சார். நம்ம வரவே வராதுன்னு நம்ம எப்படி சென்ட்ரலைஸ்ல இருக்கும்போது இதே பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க.
கூட்ஸ் ரிசீவ் ஆனதான் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல சார், நான் இந்த செக்ஷன்ல இருக்கிறது தான் சொல்றேன். அதுக்கு தனியாவே அவங்க கிளீன் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்காங்க. அந்த அந்த அது எப்படிங்க அந்த அது எப்படி குட்ஸ் டீம்டா ரிசீவ் பண்ணிருக்காங்கிறதுக்கே அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனோட இன்டர்பிரிட்டேஷன் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். அந்த குட்ஸ் ரிசீவ் எல்லாமே இது வரைக்கும் சார் நம்ம 31ஆம் தேதி வர கூட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்காமலே தான் இருக்கும். ஸோ ஈவன் சென்னை நம்ம லோக்கல்ல கூட கோயம்புத்தூர் அது கூட நம்ம மதுரையில இருந்தாலும் நம்ம எடுக்கிறதே இல்லை. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் மந்த் தான் எடுத்துக்கிறோம். அதனாலதான் கேட்டேன், நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு. சார் அதாவது தான் சார் செக்ஷன்ல கொடுக்கப்பட்ட விஷயத்த நான் சொல்லிட்டேன். அதனுடைய இன்டர்பிரிட்டேஷனும் நான் சொல்லிட்டேன். நீங்க எந்த மாசமே எடுத்துக்கிறதா இல்ல குட்ஸ் பிசிக்கலா ரிசீவ் பண்ணி நான் ஸ்டாக் ரிஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணிட்டு தான் எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட லிபர்ட்டி சார். நீங்க உங்களோட டெசிஷன் தான். ஹலோ சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார், ஃபெலிக்ஸ் பேசுறேன் சார். ஆக்சுவலா ஜிடிஏங்கிற கான்செப்ட்ல யாரெல்லாம் சார் ரெஜிஸ்டர் பண்ணலாம் சார்? ஜிடிஏங்கிறவருக்கு வந்து ஒரு சார் ஓனா வண்டி இருக்கலாம் அல்லது இல்லாமே இருக்கலாம். ஒரு வண்டியோ 2 வண்டியோ மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஏஜென்ட், குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி சார். சிம்பிளா 10க்கு 10 ரூம் வச்சிருப்பாரு. யார் யாருதான் வண்டி இருக்கோ வண்டி வாங்கி இங்க தான் கை மாத்தி விடுவாரு, அங்க நீங்க கை மாத்தி விடுவாரு, கன்சைன்மெண்ட் நோட் கொடுப்பாரு. வெஹிக்கிள் வந்து இவரே பொறுப்பு எடுத்துக்கிட்டு வண்டியை வந்து லோட் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுவாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறவங்க குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி சார். ஓகே சார். இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க வந்து என்ன சொந்தமா 10 லாரி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் குட்ஸ், ஜல்லி, எம்சாண்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட் சப்ளை பண்றாங்க. இவங்க வண்டியில சப்ளை பண்றாங்க. அது போக வாடகை வண்டியை இவங்க ஒரு வாடகைக்கு எடுத்தும் சப்ளை பண்றாங்க. சரிங்க சார். அப்ப இவங்க குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சில வருவாங்களா சார்? சார் மோஸ்டா குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் ஒரு கேட்டகரியில இவர்கிட்ட ஃபுல் வண்டி ஒட்டி இருக்காது. எல்லா வண்டியும் இவருக்கு இருக்காது. வெளியில இருந்து வண்டி அதிகமா எடுப்பாரு. அதாவது இவர் ஒரு ஏஜென்சி தான் சார், ஏஜென்ட் அப்படிதான் சொல்றோம். அந்த இப்ப உங்க கேஸ்ல இவரு உங்களுடைய டீலரே ஓன் வண்டியே 10 வண்டி வச்சிருக்காரு. அவர் வந்து வெளியில வந்து கொண்டு போய் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அதுக்கு வந்து நார்மலா 18% சார்ஜ் பண்றதுதான் அட்வைஸ். இப்போ குட்ஸுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு போடலாமா சார்? ஃபார் ஜல்லி வந்து 5% வருது. அது சார் அது வந்து உங்க டீலரே அதாவது ஜல்லி தான் பிசினஸ் பண்றாரு, அதுல டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸையும் சேர்த்து கலெக்ட் பண்றாரு. அப்படிங்கிற போதுல அந்த காம்போசிட் சப்ளைல அந்த பிரின்சிபல் சப்ளை அந்த வேல்யூ ஆஃப் குட்ஸ் என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அதே ரேட் ஆஃப் டாக்ஸ் சார்ஜ் பண்ணலாம் சார். அந்த கஸ்டமர் இருந்து சார்ஜ் பண்ணலாம். வண்டி மட்டும் தனியா வாடகைக்கு கொடுத்தா 18% அப்படிதானே சார்? 18% சார். ஆமா சார். வண்டி மட்டும் தனியா வாடகை கொடுத்து வாங்குறாருன்னா 18%. அப்போ 512 வந்து ஜிடிஏக்கு மட்டும் தான் அப்படிதானே சார்? ஜிடிஏக்கு மட்டும் தான் சார் 5 and 12, வேற யாருக்கும் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங். ஹலோ சார், குட் ஈவினிங். சொல்லுங்க சார். இப்போ எனக்கு 17, 18ல இருந்து 21, 22 வரலும் நான் பையருக்கு வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் சார். இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருந்தோம் சார். அது அதே ஃபாலோப்ல 21, 22, 23, 24 இப்போ ரன்னிங் இயர் வரலுமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் சார். பட் ஆனால் அக்ரிமெண்ட்ல வந்து 21, 22ஓட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார். சரி. அதாவது வித் ஜிஎஸ்டின்றத க்ளோஸ் பண்ணிட்டு 22, 23ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்க எனக்கு ஜிஎஸ்டில காட்ட வேணாம், ட்ரேட் டிஸ்கவுண்ட் நான் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை நான் கழிச்சிட்டு கொடுத்துறேன்ற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க சார். அதை வந்து நம்ம அக்கௌண்ட் செக்ஷன்ல சொல்லாதனால அது அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு சார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கிளைண்ட் வந்து பார்த்துட்டு எனக்கு நீங்க ஜிஎஸ்டில வருது, அது நீங்க வராத மாதிரி எனக்கு நீங்க ரிவைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்றீங்க சார். அது இப்போ லாஸ்ட் இயர் முடிஞ்சு போச்சு, ஆனுவல் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ பண்ண முடியுமா சார் அந்த மாதிரி? இப்போ பண்ண முடியாது சார். லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுனால உங்களுக்கு செப்டம்பர் மாசம் நவம்பர் 30 வரைக்கும் ரிட்டர்ன்ஸ்ல தான் எனி அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது சார். சரி. இப்போ நான் ரன்னிங் இயர் இப்போ இந்த இயர்க்கு கூட ஏப்ரல் டு பிப்ரவரி வரலும் நான் அமெண்ட்மெண்ட் கொடுக்கட்டுமா சார், இல்ல டெபிட் நோட் மாதிரி ரைஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த இயரோட? இப்போ நீங்க கொடுக்குறது கேஷ் டிஸ்கவுண்ட்னு சொல்றீங்க அதானே? ஆமாங்க சார். ஆமாங்க. கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம இங்க ரிப்போர்ட் பண்ணவே தேவையில்லை சார் ஜிஎஸ்டில. சரிங்க சார். தட் மீன்ஸ் கிரெடிட் நோட்டாவே நீங்க ஃபைல் பண்ணவே தேவையில்லை. ஸோ கிரெடிட் உள்ள போய் நீங்க வந்து கிரெடிட் நோட்டுன்னு போட்டீங்கன்னாவே ரேட் ஆஃப் டாக்ஸ் கேட்கும். ஆமாங்க சார். ஆமா. அப்ப நீங்க ரேட் ஆஃப் டாக்ஸ் உள்ள போடவே முடியாது, பிகாஸ் நீங்க எதுவும் சார்ஜ் பண்ணல டாக்ஸ். ஆமாங்க சார். ஆமா. இப்போ அதனால வந்து நீங்க ஏற்கனவே பண்ணனத அமெண்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான இன்புட் திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறதா அது கொஸ்டினா இருக்கு. ஏன்னா எல்லாமே மைனஸ்ல போகும். இது எனக்கு கால் பண்ணுங்க சார், நான் கொஞ்சம் அதை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி போட்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
சரிங்க சார். அப்போ உங்களுக்கு நான் அப்புறம் கிரெடிட் நோட் எவ்வளவு போட்டிருக்கீங்க, அதை திரும்ப ரிவர்ஸ் பண்ணா எவ்வளவு வரும், அதுக்கு என்ன எஃபெக்ட் வரும் அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். ஒவ்வொருத்தரா கேளுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் சாட்லயே கேட்டிருந்த கொஸ்டின், ஆர்சிஎம்ல வந்துட்டு ஓல்டு கோல்டு பர்ச்சேஸ் ஃப்ரம் அன்ரெஜிஸ்டர்ட் சப்ளைஸ், கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்குற ஓல்டு கோல்டு பர்ச்சேஸ், அதுக்கு ஆர்சிஎம் அந்த டீலர் பே பண்ணணுமா சார்? இல்ல மேடம், ஆர்சிஎம் இல்ல மேடம். கோல்டுக்கா இருந்தாலும் ஆர்சிஎம் கிடையாது. ஓகே. அது அந்த ஆர்சிஎம் கிடையாது. ஓ எஸ் சார். அந்த கூட்ஸ் வந்து அந்த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் நான் குவாண்டிட்டியை வந்து புக்குள்ள டைரக்டா கொண்டுட்டு வரலாமா சார்? ஓல்டு கோல்டு மென்ஷன் பண்ணி என்ன ஓல்டு கோல்டோ அல்லது என்ன ஓல்டு சில்வரோ என்ன பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதை வந்து நீங்க பர்ச்சேஸ் காலத்திலேயே வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓல்டு கோல்டு பர்ச்சேஸ், ஓல்டு கோல்டு சரி ஓல்டு சில்வர் பர்ச்சேஸ் அப்படின்னு பர்ச்சேஸ்ல பண்ணிக்கலாம். நம்ம சேல் பில்ல வந்துட்டு அந்த சேல் டோட்டல் சேல்ல இருந்து ரெடக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதான் அதாவது சேல் கன்சிடரேஷன்ல நீங்க மொத்தமா வாங்குறதுல வந்து நீங்க வந்து அதை மைனஸ் பண்ணி கொடுக்குறீங்க. கன்சிடரேஷன்ல கொடுக்குறீங்க. டீலர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நீங்க ஓல்டு கோல்டு அமௌண்ட் கழிச்சு மீதி அமௌண்ட் கேஷா வாங்கிக்கிறீங்க. கஸ்டமர் கிட்ட கேஷா வாங்கிக்கிறோம். ஆமா சார். அதான் இதுக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா நீங்க வந்து தனியா ஒரு பர்ச்சேஸ் பில்ல ரைஸ் பண்ணணும். டபுள் என்ட்ரி ஆகாம பாத்தீங்க. எஸ் சார். நீங்க டபுள் என்ட்ரி ஆகாம நீங்க வர்ற மாதிரி பாத்தீங்க. அந்த ஓல்டு கோல்டு வந்து நீங்க கன்சிடரேஷனா ரிசீவ் பண்ணது ஆக்சுவலி இந்த பார்ட் ஆஃப் பர்ச்சேஸ். நீங்க கரெக்டான மெத்தட் ஆஃப் இன்வாய்சிங் என்ன அப்படின்னா ஃபுல் சேல் பில் கஸ்டமருக்கு போடணும். ஃபுல் சேல் பில் கஸ்டமருக்கு போட்டு ரேட் ஆஃப் ட்ரான்ஸ் போட்டுருந்தீங்க. திரும்ப இன்னொரு பர்ச்சேஸ் பில் தனியா அவர் என்ன ஓல்டு கோல்டோ ஓல்டு சில்வரோ கொடுக்குறாரோ அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அடிக்கணும். பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அடிச்சுட்டு ரெண்டையும் பார்த்து அதுல வேல்யூ டிஃபரன்ஸ் தான் நீங்க கேஷா வாங்கணும். ஓகே சார். ஒரே போட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபைன் ஃபைன். எஸ் சார். தேங்க்யூ. நான் முடிச்சவங்க அப்படியே கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. क्वेश्चन கேட்டவங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார். மத்தவங்க கொஞ்சம் மியூட் பண்ணீங்க சார். சார் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் கேஷ் டிஸ்கவுண்ட் எதுன்னு போட்டோம்னா நம்ம ஜிஎஸ்டி கட்டி தான் சார் ஆகணும். புரியல சார். கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு ஆக்சுவலா ஜிஎஸ்டி கிடையாதுங்க சார். ஜிஎஸ்டியே கிடையாதாங்க சார் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு? கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. 7 daysக்குள்ள பேமெண்ட் கொடுத்தா கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சார். அப்ப நம்ம ஜிஎஸ்டி போடாமே அப்படியே போடலாமா சார்? ஜிஎஸ்டி கொடுக்க அவங்க கட் பண்ண தேவையில்லை சார். கட் பண்ண தேவையில்லையா? கிரெடிட் நோட் வந்து கேஷ் அதாவது கமர்ஷியல் கிரெடிட் நோட்ஸ் தான். அதுக்கு வந்து டாக்ஸ் போட தேவை. ஆனா சப்ளையர் சைடுல டெபிட் நோட் போடுறாங்களே சார். கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு டெபிட் நோட் போட்டு தான் தராங்க சார் எல்லாமே கம்ப்ளீட்டா. இல்ல சார், டெபிட் நோட் போட தேவையில்லை. அவங்க நீங்க கிரெடிட் நோட் மட்டும் இஷ்யூ பண்ணா போதும். அந்த கூப்பிடுறேன் சார் மீட்டிங். ப்ராம்ப்ட் பேமெண்ட்டுக்கு நீங்க கிரெடிட் நோட் மட்டும் இஷ்யூ பண்ணா போதும் வித்அவுட் டாக்ஸ். வித்அவுட் டாக்ஸ். ஆனா அவங்க டாக்ஸ் போட்டு தான் நம்மளுக்கு டெபிட் நோட் ரைஸ் பண்றாங்க சார் சப்ளையர். அப்படி போட்டீங்கன்னா நீங்க திரும்ப டாக்ஸ் போர்ஷனை வந்து நீங்க கிரெடிட் நோட்டா இஷ்யூ பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க ஆமாங்க சார் நாங்களே இஷ்யூ பண்ணிடுறோம் சார். அது வந்து அது நார்மல் கிரெடிட் நோட்டுங்க சார். இது கிடையாது, கேஷ் கிரெடிட் கிடையாது. இல்ல கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு இருக்கு. கேஷ் டிஸ்கவுண்ட் இருக்கு சார். வித்தின் 7 daysக்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா சப்ளையர் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சார் நம்மளுக்கு. அதான் சார் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து இது கிடையாது சார். அதாவது டாக்ஸ் கிடையாது. சர்க்குலர் 92 ரெஃபர் பண்ணுங்க சார். சர்க்குலர் 92 என்னென்ன டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட் சார்? ஆமா சார், சர்க்குலர் 92 அதெல்லாம் கிளியரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே 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 சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். 180 days பேமெண்ட் இருக்குல்ல சார்? என்ன ஐட்டங்க சார்? 180 days பேமெண்ட் சர்வீஸ் டீலருக்கும் பொருந்துமா சார்? சார் எல்லாத்துக்கும் பொருந்தும் சார். அதர் தேன் ஆர்சிஎம் அவங்களும் 180 days கொடுத்துருக்கணும் பேமெண்ட். ஆமா சார். ஓகே தேங்க்யூ சார். சர்வீஸ் டீலருக்கும் உண்டு, குட்ஸ் டீலருக்கும் உண்டு சார். 180 days எல்லாத்துக்கும் உண்டு. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ சார். வணக்கங்க சார். சொல்லுங்க சார். சார் எங்க டீலர் ஒருத்தர் ஜிடிஏ மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காருங்க சார். ஆனா அவர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறது நார்மல் டீலரா தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. சரிங்க சார். இப்போ அவங்க வந்து சம் பார்ட்டிஸ்க்கு வந்து ஆர்சிஎம் அப்ளிகபிள் போட்டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளிகபிள்னு போட்டு பில் தராருங்க சார். இது கரெக்ட்டுங்களாங்க சார்?
சார் இது வந்து நமக்கு அந்த கடைசியா வந்த நோட்டிபிகேஷன்ல வந்து சார் அவர் பார்ட்லி ஆர்சிஎம் பார்ட்லி ஃபார்வர்டு சார்ஜ் கலெக்ட் பண்ண முடியாது. ஒரே டீல 2 பண்ண முடியாது சார். ஒன்னா ஒரு வருஷம் பூரா ஆர்சிஎம் அல்லது வருஷம் பூரா ஃபார்வர்டு சார்ஜ். அந்த அனெக்சர் பின்னு சொல்லி அனெக்சர் 5 சார். அந்த அனெக்சர் 5ல அவர் இது கொடுக்கணும், அவருடைய பில்லிங்னஸ் கொடுக்கணும். இந்த மந்த்ல கொடுக்கணும் சார். அது உங்களுக்கு அனெக்சர் 5 ஓபன் ஆகுதான்னு பாருங்க. ஓபன் ஆச்சுன்னா அதுல ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எய்தர் ஃபார்வர்டு சார்ஜ் அல்லது ரிவர்ஸ் சார்ஜ். அதுல 5 வாட் வரலாங்கிறது அதுலயே ஆப்ஷன் வர சொல்லுப்பா. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். 16(2)A டாக்ஸ் இன்வெஸ்ட் டெபிட் நோட் மட்டும் போறீங்க. ஈவேபிள் இருக்குன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சார்? சார் கொஞ்சம் வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க சார். 16(2)A டாக்ஸ் இன்வெஸ்ட் டெபிட் நோட் இருந்தா போதும் சொல்லிருக்காங்க. அது தவிர ஈவேபிள் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சார் ஈவேபிள் பத்தி எங்கேயும் இல்ல சார். நம்மளுடைய செக்ஷன்ல ஈவேபிள் பத்தி இல்ல. ஈவேபிள் வந்து நமக்கு தனியா செக்ஷன் 129 and 130 தான் சார். அதுல ரூல் 138 அதுதான் சார், அவ்வளவுதான் வருது. பட் இங்க நமக்கு செக்ஷன் 16ல ஈவேபிள் பத்தி எதுவும் இல்ல சார். சார் இது எல்லாமே இன்டர்லிங்கிங் சார். ஒவ்வொரு கான்செப்ட் வைஸ் நம்ம லிங்க் பண்ணணும் சார். எங்க சொல்லிருந்தாலும் ஓகே சொல்லுங்க சார். இல்ல நம்ம டைரக்டா அப்படி பண்ண முடியாது சார். செக்ஷன் 16(2)ல என்ன சொல்லுது அப்படின்னா குட்ஸ் ரிசீவ்டு ஆர் சர்வீசஸ் ரிசீவ்டுன்னு சொல்றாங்க சார். குட்ஸ் நீங்க உண்மையாலுமே பிசிக்கலா ரிசீவ் பண்ணீங்களா, அப்படி பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு இன்புட் உண்டு அப்படிங்கிறதா இந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ பிசிக்கலாவே நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா, உங்களுடைய ஐடிசியை கொஷின் பண்றதுக்கு ஆபீசர்ஸ் பவர் இருக்கு. ஸ்க்ரூட்டினி ஆஃப் ரிட்டர்ன்லயோ அல்லது உங்களுக்கு ஆடிட்லயோ செக்ஷன் 65லயோ ஸ்க்ரூட்டினி ஆஃப் ரிட்டர்ன் ரூல் 30, 100லயோ எதுல வேணாலும் 99ல எதுல வேணாலும் உங்களை வந்து கேட்கலாம், கொஸ்டின் கேட்க முடியும். அப்படி கொஸ்டின் கேட்கும்போது திரும்ப செக்ஷன் 155ல பர்டன் ஆஃப் ப்ரூஃப், நீங்க உங்களுக்கு தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு. நான் உண்மையாலுமே குட்ஸ் ரிசீவ் பண்ணேன், எனக்கு இது இன்புட் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண வேண்டிய அந்த பர்டன் வந்து உங்களே சேர்ந்தது. ஸோ அப்போ அந்த பர்டன் ப்ரூஃப் பண்றதுக்கு அந்த ஆஃபீஸர் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க லீகலா எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்றதுனால சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தான் நமக்கு வந்து ஈவேபிள். அப்படிதான் ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு செக்ஷன் ரெஃபர் பண்ணி இன்டர்பிரேஷன் பண்றது எப்படி? ஓகே சார். கொரியர் ஏஜென்சி வந்து தன்னை சர்வீஸ் ப்ரொவைடரா பண்ணிக்கணுமா ஜிடிஏவா பண்ணிக்காங்க சார்? பண்ணிக்கணும் சார். கொரியர் ஏஜென்சி தனியாவே கொரியர் சர்வீசஸ்னே நமக்கு தனியா சர்வீஸ் கோட் இருக்கு சார். எஸ்எஸ்சி கோட் இருக்கு 18%. அதெல்லாம் போகும். ஓகே. அப்ப கொரியர் ஸ்டாஃப் ஆபீஸ்ல இருந்து ஜிடிஏ இது ஈவேபிள்னு சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க சார். இல்ல சார். கொரியர் பார்சல் கேட்ச் பண்ணி கொரியர் பார்சல் கேட்ச் பண்ணி சாரி சொல்லுங்க சார். தனி கேட்டகரி சார். கொரியர்ல தனியா தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஓகே சார். 16(4)ல வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா கட்டணுமா சார்? இன்புட் இருந்தாலுமே சார் இல்ல வந்து நீங்க 16(4)ல வந்து 180 டேஸ்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணும்போது வித் இன்ட்ரெஸ்ட்ங்கறத தான் சொல்றாங்க சார். செக்ஷன் அதான் சொல்லுது சார். 16(4)ல ராங் அவைல் பண்ணதை வந்து ரிவர்ஸ் பண்றோம், எடுத்து இன்புட் ரிவர்ஸ் பண்ணியாச்சு. பட் அதுக்கு இன்ட்ரெஸ்டும் சேர்த்து கொடுக்கணுமா? அவைல்மெண்ட் ராங் யூட்டிலைசேஷன் வந்து அது தனி சார். அது 88 ரூல் 88 வந்திருக்கு. ரூல் 88B ஒன்று வந்திருக்கு சார் லேட்டஸ்டா, அதை ரெஃபர் பண்ணுங்க. ரூல் 88B என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நீங்க ராங்கா அவைல் பண்ணிட்டீங்க பட் நாட் யூட்டிலைஸ் சார். தெரியாதனமா 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டீங்க, டைப்பிங் மிஸ்டேக்ல இன்புட் வந்து 10,000 ரூபாய் தான் டைப் பண்ணும்போது 1 லட்சம் ரூபான்னு டைப் பண்ணிட்டீங்க சார். இன்புட் எடுத்துட்டீங்க சார். ராங் அவைல்மெண்ட் ஆனா ஆமா இது அவைல்மெண்ட் சார். இது அப்படியே அடுத்த மாசம் அந்த இன்புட் அப்படியே வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ணல, யூட்டிலைஸ் பண்ணல சார். டாக்ஸுக்காக கட்டல. இந்த ஆக்சுவல் இன்புட் 10,000 ரூபாய் தான் சார். டைப்பிங் மிஸ்டேக்ல 1 lakh எடுத்தீங்க. நெக்ஸ்ட் மந்த் இதை கண்டுபிடிச்சிட்டீங்க, 90,000 ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த இன்புட் ஃபுல்லா உங்களுடைய கிரெடிட் லெஜர்ல அப்படியே தான் பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்ல நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ராங்லி இன்புட் அவைல்டு பட் நாட் யூட்டிலைஸ்ட். நாட் யூட்டிலைஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார். நீங்க திருப்பி ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 1 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ கிரெடிட் லெஜர்ல அப்படியே பேலன்ஸ் இருக்கும் சார். ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார். 1 லட்சம் ரூபாய் 10,000 ரூபாய் எடுக்க வேண்டிய இடத்துல 1 லட்சம் ரூபாய் தவறுதலா எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாசம் டாக்ஸ்க்காக 50,000 ரூபாய் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. இது அடுத்த மாசம் கண்டுபிடிச்சு 40,000 ரூபாய் பிளஸ் 50,000 ரூபாய் உங்கள்கிட்ட பேலன்ஸ் இருக்கிற 50,000 யூட்டிலைஸ் பண்ண 40,000 ரூபாய் ரிவர்ஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 40,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு சார். ஓகே சார். கவின் ஹெச்பி கேஸ் எதுவும் டீலருக்கு ஃபேவர் ஆகாது. 16(4) டைம் பார் இருக்கு சார். வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் மைக் கொஞ்சம் சவுண்ட் சார். கவின் ஹெச்பி கேஸோட மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் எதுவும் டீலருக்கு ஃபேவரா இருக்குமா? அந்த பாயிண்ட்ஸ் எதுவும் சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா கவின் ஹெச்பி கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் டாபிக் பத்தி பேசுறீங்க சார். அதுல வந்து
டீலர் வந்து இன்புட் எடுக்கல அந்த பாயிண்ட்ஸ் தானே சார் சொல்றீங்க? எடுக்காத பாயிண்ட்டுக்கு 1780 இருக்கு. மிஸ் பண்ணி லேட்டா எடுக்குது. லேட்டா எடுக்கிறது அதான் சார். அது நான் ஒரு ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன் சார். கவிங் ஹெச்பி கேஸ் ஞாபகம் இருக்கு. நான் உள்ள பாயிண்ட்ஸ் டக்குன்னு பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துட்டு வேணா சொல்றேன் சார். உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் கார்பரேஷன் ஜிஎஸ்டி யூஸ் பண்ணல, பட் கலெக்ட் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஆர்சிஎம் நமக்கு எப்படி கவர்மெண்ட் ஃபீஸ் சொல்லி ஆர்சிஎம் திரும்ப கட்ட வேணாம் சார்? கலெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க தான் கட்டணும். ஆனா கலெக்ட் பண்ணாவே கண்டிப்பா ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும் சார். சரி, ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சார், இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஜிடிஏ இல்லாம தனியா லாரியை வந்து முழுக்க நம்ம கூட்ஸ் மட்டும்தான் வருதுன்னா அதுக்கு ஆர்சிஎம் எலிஜிபிளா இல்லையா சார்? இல்ல சார், குட் வண்டியா இருக்குங்க சார். வண்டி வந்து வெளியாள் வண்டி, வாடகைக்கு நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நம்ம வண்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பட் அவர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்ட், வெறும் நம்ம ஒரு 2 லாரி வச்சிருக்காரு, 2 லாரி டிரைவர், அவரோட டிரைவர். சரி சார். ஸோ அவர் வந்து அன்ரெஜிஸ்டர்டு டிரான்ஸ்போர்ட்டுக்காரரு. இவருக்கு ஆர்சிஎம் வருமா வராதா சார்? சார், பிராக்டிகலி ஸ்பீக்கிங் வராது சார். பிராக்டிகலா அதாவது சார் செக்ஷன் வைஸா பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனி கன்சைன்மென்ட் நோட் இஷ்யூ சார் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்லிப் கொடுப்பாரு. ஆமா, எங்கிருந்து எங்க வந்தது அப்படிங்கிறதுக்கு, வண்டி எங்கிருந்து எங்க வந்தது. ஆமா, அவருக்கு சார்ஜுக்கே வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி தருவாரு. எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இவ்வளோ, லோடிங் சார்ஜ் இவ்வளோ, அன்லோடிங் சார்ஜ் இவ்வளோன்னு கண்டிப்பா அது ஒரு ஸ்லிப் வரும். சார். அந்த ஸ்லிப் கொடுத்துட்டாருனாவே தென் இட் கம்ஸ் அண்டர் அந்த கான்செப்ட்ல வந்துருது சார். ஃப்ரைட் சார்ஜஸ்ங்கிற கான்செப்ட்ல வந்துருது. அதுக்கு ஆர்சிஎம் பே பண்ணிடுறது பெஸ்ட் சார். ஓகே சார். சார், அனதர் டவுட் சார். சொல்லுங்க சார். சார், இப்போ செக்ஷன் 16(2) சொன்னீங்கல்ல, இப்போ அதாவது இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிருந்தாலோ இல்ல டெபிட் நோட் ரைஸ் ஆயிருந்தாலோ we can avail inputனு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த் எண்டில் வந்து அவங்க பில் பண்ணிட்டாங்க, ஆனா இவே பில் போட்டு கூட்ஸ் மூவ் ஆகுறதே நெக்ஸ்ட் மந்த்ல தான் இவே பில்லே ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோல வந்து இன்புட் எடுக்காம இருக்கிறது நல்லது தானே? ஆமா சார், குட்ஸ் மூவ்மெண்ட் ஆகலைன்னா எடுக்கக்கூடாது. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த அதாவது இந்த ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு திரும்பவும் ஷேர் பண்றேன். இந்த ஷேர் ஆகலைன்னா திரும்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஷேர் பண்றேன் சார். கண்டிப்பா அதை பாருங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தா கேளுங்க சார். செஷன்ல வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன் சார். செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ.